நான் உங்ககிட்ட தான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன் நினைக்கிறேன், சொல்லி வருத்தப்பட்டேன். அதாவது என்னென்னா, அந்த பொண்ணு வந்து டிஸ்டர்ப்டு எல்லாமே ஓகே, ரெண்டாவது தடவை சொல்லுன்னு சொல்லும் போது இது வரைக்கும் இல்லை எனக்கு தண்ணி பட்டு, அப்படிப்பட்ட பொண்ணை நான் வந்து நாமினேட் பண்ணுறேன்னேன்னு எனக்குள்ளே இருக்கிற ஒரு 1% இது அதுதான். ஆனால் அதையும் தாண்டி கடலளவு போகக்கூடிய திறமை இவரே நாமினேட் பண்ணலாம். அது கேம். இதுக்கு சாட்சியமாக இருக்க முடியலைங்கிறது மனசில் கொண்டு விஷயத்த சொல்கிறேன். இந்த கேமில் நாமினேட்டு இந்த கேமில் நாமினேட்டை தாண்டி நாமினேட்க்கு அப்புறம் அதை ஒதுக்கி வச்சுட்டு பழகக்கூடிய மெச்சூரிட்டி தான் தேவை இந்த கேமில். நிஜமாக சொல்கிறேன். இப்போ எல்லாரும் நாமினேட் பண்ணவங்க எல்லாரும் எனக்கு வந்து நாமினேட் பண்ணுவாங்க. காலையில் சத்யா அம்மையை நாமினேட் பண்ணாங்க. அவர் நான் அப்படி நைட் வரைக்கும் இல்லை. எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை மதிப்பு வந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த வீட்டில் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்ட்னு எனக்கு பெரிய பேட்ச் தேவை. இதெல்லாம் என்ன வேணும்? நியாயமாக இது கேமா பார்க்கும்போது வந்து இந்த கேம் ஆரம்பிக்கலையே அப்படிங்கிறது தானே. அந்த கேம் இன்னும் ஆரம்பிக்கல. ஆக்சுவலா இதை நம்ம பண்ணோம்ல காலையில ஒரு மேட்ரு கூப்பிட்டு எல்லாரும் எதுக்காக வந்திருக்கீங்க. எவ்ரிடே இஸ் நாட் சண்டே, புரியுதா? எல்லா நாளுமே ஹாலிடே கிடையாதுல்ல. ட்ரூ. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு சொல்ல போனா அந்த எவிக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த கேமை நம்ம எல்லாம் சீரியஸா பார்க்குறோம். ஐயோ, பட் நான் இன்னொன்று சொல்றேன், என்னோட தாட் என்ன தோணுதுன்னா, ப்ராப்ளி இப்போ அப்புறமா ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஷீல் பி வெரி ஹர்ட். அது எல்லாமே கஷ்டமான ஒரு ப்ராசஸ் தான். ஓகேவா? அதை வந்து அவள் ப்ராசஸ் பண்ணிக்கணும். பண்ணதுக்கு அப்புறமா சும்மா விடக்கூடாது. அவள் அதுலேருந்து வந்து இன்னும் டெவலப் ஆகி, ஓகே இவனை திருப்பி நான் உள்ளே வந்தேன்னா என்னென்ன பண்ணணும், யார் யாரை பிரிக்கணும் அன்ற ரேஞ்சுக்கு வந்து ஷீ ஷுட் பில்ட் ஹர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா உள்ளே வந்தானா அப்போ